இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பூரியும் அது கூட வந்து சென்னா மசாலா பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நைட்டே கொண்டக்கடல வந்து ஊற வச்சுருந்தேன். அதை குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சென்னா மசாலாவுக்கு வந்து தாளிப்புலாம் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயத்தை வந்து பேஸ்ட் பண்ணி சேர்த்து கிரேவி திக்னஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் கொண்டக்கடல இருந்தது அவிச்சதை வந்து லைட்டாக மசிச்சு சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக ப்ளஃபியாக பூரி பண்ணி பையனுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பூரி, அதனால் வந்து ஸ்நாக்ஸ் பதிலாக இதையே வச்சு பேக் பண்ணியாச்சு. மொத்தமாக ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டேன். ஏன்னா ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா அம்மா நான் காலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இதை விட என்ன இருக்குது சந்தோஷம். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்தில் அம்மாச்சி வந்து மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கத்திரிக்காய் போட்டு சூப்பராக வந்து காரசாரமாக மீன் குழம்பு வந்து பண்ணிவிட்டு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பை வச்சு சாதம் வந்து சுட சுட வச்சு கொடுத்தாச்சு. இன்றைக்கி டே இந்த மாதிரி தான் வந்து போச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.